வணக்கம் மக்களே, இது உங்கள் மோட்டோடாக் தமிழ். நான் தான் உங்கள் ரஞ்சித். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெங்களூர்லேருந்து நம்ம வந்து சேலம் போயிட்டுருக்கோம். சேலம் இந்த பர்டிகுலர் இந்த ரூட் ஏன் நான் உங்களுக்கு இப்போ வந்து மோட்டோ விலாகில் காட்டுறேன்னா, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் தொப்பூர் கணவாய். இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிற ஒரு NH ஒரு இந்த ஸ்பாட்டும் ஒன்று. இது ஏன் இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா, இந்த ரோடு ரொம்ப ஸ்லீப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஹில்ஸ்லேருந்து கீழே டவுன் ஸ்லீப் இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த லாரி, கார் இது எல்லாமே இங்கே அதிகமாக ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த தொப்பூர் கணவாய் யாரெல்லாம் வரீங்களோ வரும்போது ரொம்ப பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி கூட உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு கண்டெய்னரு ஒரு அந்த காரை வந்து நேருக்கு நேரம் போது இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே கூட விழுந்திருக்கும். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் வர எல்லோரும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த குரங்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். யாரும் வண்டி நிறுத்தி எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க. அப்படியும் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கீழே அந்த எல்லோ லைனுக்கு கீழே அந்த இறங்கி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சியாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேஷன் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு லெஃப்ட் எடுத்திருப்பான். ஜஸ்ட் மிஸ் அந்த ஒரு நூல் இலையில் தான் நானே தப்பிச்சேன். ஆக்சுவலாக நான் எதுக்கு உங்களுக்கு இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து கடைசியில் பெரிய பாதிப்பில் போய் முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.